Good morning to everyone. Today we are going to see about the basics of organometallics. ஸோ ஆர்கனோமெட்டாலிக்ஸில் தேவையான பேசிக்ஸை பற்றி நாம் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் மெயினாக வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 18 எலக்ட்ரான் ரூல். மெயினாக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 18 எலக்ட்ரான் ரூல் பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா எந்த ஒரு கொஷின் பேப்பர்லையுமே எடுத்துட்டாலும் சரி, சிஎஸ்ஐஆர் கொஷினாக இருந்தாலும் சரி, அல்லது கேட்டாக இருந்தாலும் சரி, இல்லைனா பார்க் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இல்லை டிஐஎஃப்ஆராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இந்த டாபிக் இல்லாமல் கொஷின் இருக்கவே இருக்காது. 18 எலக்ட்ரான் ரூலில் கொஷின் இது இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ அட்லீஸ்ட் இது மூலமாக நம்ம வந்துட்டு ஒரு 2 to 4 மார்க்ஸ் வந்து நம்ம இதில் கெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது எல்லா எக்ஸாம்ஸ்லேயுமே. ஓகேவா? ஸோ இது வந்து என்னென்னா not only for the students who are preparing for this TIFR, BARC, CSIR, GATE. So this is also for those who are preparing for Tamil Nadu exams, so PGTRB, PGTRB. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க தெரியுமா, அவங்களுக்கும் இந்த டாபிக் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஓகேவா? ஸோ பேசிக்காக இந்த ரூல் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, த ரூல் ஸ்டேட்ஸ் தட் தெர்மோடைனமிக்கலி ஸ்டேபிள் டிரான்சிஷன் metals organometallic compounds are formed. ஸோ இங்கே வந்து என்னென்னா transition metal organometallic compounds வந்துட்டு ஃபார்ம் ஆகுது, which is thermodynamically stable. ஓகேவா? ஸோ அது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, sum of the metal d electrons and the electrons donated by the ligands. ஸோ metal d electronsையும் electron which is donated by the ligands. ஸோ ligandsலேருந்து some ligands வந்து எலக்ட்ரானை டொனேட் பண்ணோம் தெரியுமா. ஸோ அது இந்த ரெண்டுமே வந்து சம் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, இந்த 18 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கிற மாதிரி வந்து ஒரு ஸ்டேபிள் ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட் கிடைக்குது. ஸோ அது பேர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டோட்டல் வேலன்சி எலக்ட்ரான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா, why this magic number 18? ஏன் இந்த 18 நாம் எடுத்துக்குவோம்? ஏன் சப்போஸ் நம்ம ஏன் வந்து 20 எடுக்கலை, 22 எடுக்கலை, 16 எடுக்கலை, ஏன் இந்த 18 தான் நம்ம வந்து என்னென்னா குறிப்பாக இந்த 18 தான் நம்ம வந்து ஏன் எடுத்திருக்கோம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போனால், ஏன்னா the metal with an 18 electron complex achieve the stable electronic configuration which is correlates with the noble gas configuration. So the metals with 18 electron complex, ஓகே, அதாவது எந்தெந்த காம்ப்ளெக்ஸ் 18 எலக்ட்ரானோட இருக்கும் அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னா ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க, which is associated with the noble gas configuration. அது வந்து நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஜென்ரல் ஆர்பிட்டால்ஸ், இது வந்து என்னென்னா விபிடி தியரிலேயே நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ மெத்தட்ஸ் டு கேல்குலேட் 18 எலக்ட்ரான் ரூல். ஸோ பேசிக்காக 2 மெத்தட்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஒன்று வந்து என்னென்னா டோனார் பேர் மெத்தட், இன்னொன்று வந்து என்னென்னா நியூட்ரல் லிகாண்ட் மெத்தட். ஓகேவா? ஸோ டோனார் பேர் மெத்தட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ரியல் சயின்டிஃபிக் வே. ஒரு சயின்டிஃபிக் வேல நம்ம கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து டோனார் பேர் மெத்தட் தான் எலிஜிபிள். ஆனால் ஈஸியஸ்ட் வே எதுன்னு பார்த்தா அப்படின்னா நியூட்ரல் லிகாண்ட் மெத்தட் தான் வந்து என்ன அப்படின்னா ஈஸியஸ்ட் வே. ஸோ அப்போ நம்ம எக்ஸாம்ஸில் மேக்ஸிமம் நான் சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, யூ ஜஸ்ட் யூஸ் திஸ் மெத்தட். இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து என்னென்னா பெட்டர் டு டூ அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா இந்த மெத்தடை நம்ம டோனார் பேர் மெத்தடை யூஸ் பண்ணுறது மூலமாக மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் அந்த மெத்தடுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு ஒரு நியூட்ரல் லிகாண்ட் மெத்தடை யூஸ் பண்ணுறது வந்து என்னென்னா பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்ட்டு நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இந்த நெக்ஸ்ட் திங் வந்து என்ன அப்படின்னா, ஸோ வாட் இஸ் திஸ் டோனார் பேர் மெத்தட்? ஸோ இந்த டோனார் பேர் மெத்தட்னா என்ன? ஓகேவா? ஸோ திஸ் மெத்தட் consider ligand to donate electron pair to the metals. ஓகேவா? ஸோ திஸ் மெத்தட் கன்சிடர்ஸ் ஃபஸ்ட் என்ன அப்படின்னா டோனார் பேர் மெத்தட். ஓகே, இட் இஸ் விசிபிள், ஐ திங்க் நவ் இட் இஸ் விசிபிள். யா, ஓகே. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா டோனார் பேர் மெத்தட். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டோனார் பேர் மெத்தட். ஸோ இந்த டோனார் பேர் மெத்தடில் வந்துட்டு ஃபஸ்ட்டு திங் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லிகான்ஸ் டு டொனேட் எலக்ட்ரான் பேர்ஸ் டு மெட்டல். ஸோ லிகான், ஸோ நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த லிகான் which will donate electrons to metals. ஓகே, so which will donate electrons to metal. To determine the total electron count, the charge on each ligand and the formal oxidation state of the metal should be accounted. So second thing என்ன அப்படின்னா charge on each ligand
so charge on each ligand and so formal oxidation state ஸோ இந்த ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னா we should be consider. ஸோ ஓகேவா. ஸோ இந்த மெத்தட் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு என்னென்னா ligands with electron to metals, ஸோ charge on each ligand and formal oxidation state should be considered. ஓகேவா. ஸோ செகண்ட் திங் வந்து என்ன அப்படின்னா நியூட்ரல் பேர் மெத்தட். ஓகே. ஸோ த நியூட்ரல் பேர் மெத்தட். ஸோ இந்த நியூட்ரல் பேர் மெத்தட் என்னென்னா ஸோ நம்ம எடுத்துக்கக்கூடிய எல்லா லிகாண்டுமே வந்து என்னவோ எடுத்துப்போம் அப்படின்னா நியூட்ரல் லிகாண்ட்ஸ் தான் எடுப்போம். ஓகேவா. ஸோ லிகாண்ட்ஸ் ஆர் considered as neutral. Okay. So ligands are considered as neutral and are categorized according to how many electrons they are considered to donate. Okay. So இது வந்து எப்படி நம்ம கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம்னா இப்போ வந்து என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீவு எடுத்துப்போம், ஒரு கார்பனில் எடுத்துப்போம். ஓகேவா. கார்பனில் எடுத்துப்போம். ஸோ இதை வந்து நம்ம என்ன நியூட்ரல் லிகாண்டாக தான் கன்சிடர் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் இது வந்து எவ்வளோ லிகாண்டு வந்து கொடுக்கக்கூடிய எபிலிட்டி இருக்கும் அப்படின்னு நம்ம இதை கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா. ஸோ இந்த ஆஸ்பெக்டில் தான் வந்து நம்ம வந்து கேல்குலேட் பண்ண போகிறோம். இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா செகண்ட் திங் நோ நீட் டு கன்சிடர் அபவுட் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகேவா. நோ நீட் டு கன்சிடர் about oxidation state. Okay, no need to consider about oxidation state. So these are the things which we need to know. So what is donor pair method and what is neutral pair method. So இந்த definitions உங்களுக்கு ஞாபகம் இல்லைனாலும் நம்ம வந்து ஒன்று ரெண்டு சம்ஸை நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக we will attain some clarity. ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ இப்போ நம்ம வந்து electron donates to metal atom by donor pair method. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா இப்போது இது வந்து நான் என்ன கேட்டகரைஸ் பண்ணி வச்சுக்கிறேன்னா எல்லாமே லிகான் how many electrons will give. இப்போ வந்து என்ன ஹைட்ரேட் அப்படிங்கிற லிகான் 2 எலக்ட்ரான்ஸை கொடுக்கும், என்னென்னா டொனேட் பண்ணுவோம், மெட்டல்ஸ்க்கு 2 எலக்ட்ரானை டொனேட் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ எல்லாமே இங்கே வந்து என்னென்னா பேசிக்காக இந்த மெத்தட் 18 எலக்ட்ரான் கேல்குலேஷனில் ஒரு லிகான் எவ்வளோ எலக்ட்ரான்ஸை மெட்டலுக்கு கொடுக்குது அப்படின்னு தான் பார்க்குறோம். ஓகேவா. ஸோ இது வந்து என்னென்னா டோனார் பேர் மெத்தடில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸை கொடுக்கும். டோனார் பேர் மெத்தட்னா என்னென்னா அதோட அயான்ஸை கன்சிடர் பண்ணுவோம் ப்ளஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கன்சிடர் பண்ணுவோம். ஸோ லிகாண்டோட அயான்ஸ் தான் கன்சிடர் பண்ண போகிறீங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா ஹைட்ரஜன் ஹைட்ரைட் which will give 1 electron ப்ளஸ் அயான் இருக்கிறனால 2 electrons. ஸோ குளோரின் அதே மாதிரி தான், புரோமின் அதே மாதிரி தான், அயோடின் அதே மாதிரி தான். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தா அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு உதாரணம் சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் என்னென்ன லிகாண்ட் யூஸ் பண்ண போகிறோமோ அது எல்லாமே நான் வந்து இங்கே வந்து கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேவா. ஸோ இதில் பேசிக்காக நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு லிகாண்டுமே டோனார் பேர் மெத்தடில் சிங்கிள் எலக்ட்ரானை டொனேட் பண்ணாது. ஓகேவா. எந்த ஒரு லிகாண்டுமே டோனார் பேர் மெத்தடில் சிங்கிள் எலக்ட்ரானை டொனேட் பண்ணவே பண்ணாது. ஓகே. ஆனால் 2 electrons டொனேட்டிங் எபிலிட்டி வந்து நிறையா லிகான்ஸ்க்கு இருக்கும். ஓகேவா. 2 electrons எபிலிட்டி வந்து நிறையா லிகான்ஸ்க்கு இருக்கும். ஸோ சம் கேசஸில் 3 electron எபிலிட்டி, 6 electron டொனேட்டிங் எபிலிட்டி, 4 electron டொனேட்டிங் எபிலிட்டி கூட இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் குளோரின், புரோமின், அயோடின் எல்லாம் வந்து பார்த்தோன்னா வெறும் 2 electrons தான் டொனேட் பண்ணும். ஓகேவா. ஸோ இங்கே எல்லாமே நம்ம என்னவா கன்சிடர் பண்ணுவோம்னா குளோரின் அயான், புரோமின் அயான், அயோடின் அயான், OH மைனஸ், OR மைனஸ். ஸோ இதுவும் வந்து பார்த்தோன்னா 2 electrons தான் டொனேட் பண்ணும். CN மைனஸ் இதுவும் 2 electrons தான் டொனேட் பண்ணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா NO ப்ளஸ், NO மைனஸ்னு 2 டைப்ஸாக இருக்கும். ஒன்று பென்ட்டு, ஒன்று நார்மல் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதுவும் பார்த்தோம்னா 2 electrons தான் வந்து டொனேட் பண்ணுவோம். ஸோ CH3, CR3 மைனஸ். ஸோ இது வந்து பார்த்தா அப்படின்னா 2 electrons தான் டொனேட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா கார்பனைல், PR3, NH3, H2 இது எல்லாமே 2 electrons டொனேட் பண்ணுவோம். CNR இதுவும் 2 electrons டொனேட் பண்ணுவோம். டபுள் பாண்ட் O, டபுள் பாண்ட் S. ஸோ இதுவும் வந்து பார்த்தா அப்படின்னா 4 electrons டொனேட் பண்ணுது. ஸோ இது வந்து என்னென்னா நீங்கள் நோட்டபிள், இது ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா கூட போதும். ஸோ கார்பின் 2 electron, கார்பின் 3 electron டொனேட் பண்ணுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டா போதும். நைட்ரைன் வந்து 6 electrons டொனேட் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ ஈச் பாண்ட் வில் டொனேட் 2 electrons. ஸோ அந்த மாதிரி. ஸோ எத்திலீன் டையமீனில் ரெண்டு நைட்ரஜன் இருக்கும். அப்போ ஒரு நைட்ரஜனுக்கு 2 electron டொனேட் பண்ணுது. அப்போ 2 நைட்ரஜனுக்கு 2 electron டொனேட் பண்ணும். சப்போஸ் இப்போ ஒரு நைட்ரஜன் மட்டும் மெட்டல் கூட கோஆர்டினேட் ஆயிருக்குன்னா அப்போ 2 electrons மட்டும் தான் டொனேட் பண்ணும். ஓகேவா. ஸோ அதுதான் வந்து எத்திலீன் டையமீனோட
ஸ்பெஷாலிட்டி. ஸோ அதே மாதிரி தான் பைபிரிடின், 2 நைட்ரஜன் இருக்குது, ஒரு நைட்ரஜன் அந்த ஸ்ட்ரக்சரில் 2 நைட்ரஜன் இருக்குது, ஒரு நைட்ரஜன் 2 எலக்ட்ரானை டொனேட் பண்ணும், அப்போ 2 நைட்ரஜன் 4 எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தா அப்படின்னா CH2 டபுள் பாண்ட் CH2 பியூட்டாடைன். ஸோ நீட்டா 3. ஸோ வாட் இஸ் திஸ் நீட்டா இண்டிகேட்ஸ்? இந்த நீட்டா வந்து என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து நீட்டா 5, நீட்டா 6, நீட்டா 7. ஸோ எல்லாமே வந்துட்டு பார்த்தா அப்படின்னா அந்த அயான்ஸை பொறுத்து அப்படியே வந்து இப்போ நீட்டா 3 அப்படின்னா 3 எலக்ட்ரான்ஸ் தான் டொனேட் பண்ணும் ஆஸ் பர் த ரூல். பட் இங்கே வந்து மைனஸ் இருக்கணும், சார்ஜ் இருக்கனால +1 4 எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணுது. ஸோ இவ்வளோ தான் சிம்பிள். ஸோ நீட்டா 5. ஸோ எவ்வளோ நீட்டாக இருக்கோ அவ்வளோ எலக்ட்ரான்ஸ் தான் நார்மலாக நியூட்ரல் மெத்தடில் டொனேட் பண்ணும். ஆனால் இங்கே ஒரு சார்ஜ் அதிகமாக இருக்கனால ஸோ 6 எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீட்டா 7. ஓகேவா? ஸோ ப்ளஸ் சார்ஜ் இருக்குது. ஸோ அப்போனா ஒரு எலக்ட்ரானை கம்மியாக டொனேட் பண்ணுது. ஸோ 6 எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா அப்படின்னா த கேட்டகரிஸ் ஆஃப் பிரிட்ஜிங் லிகான்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தா அப்படின்னா பிரிட்ஜிங் லிகான்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா பிரிட்ஜிங் லிகான்ஸ். ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா கார்போனைல், பிரிட்ஜ்டு கார்போனைல், பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன், பிரிட்ஜ்டு ஹாலோஜன், பிரிட்ஜ்டு ஆல்கைல், பிரிட்ஜ்டு ஆல்கின், பிரிட்ஜ்டு அமிடோ, பிரிட்ஜ்டு பாஸ்பைர், பிரிட்ஜ்டு ஆல்காக்சைடு. ஸோ த ரெஸ்பெக்டிவ் எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணுது. ஜஸ்ட்டு இதை நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து எழுதி வச்சுட்டு ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் வந்து மெமரியிலையோ இல்லை புரிஞ்சுக்கிட்டு வச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து எலக்ட்ரானை கேல்குலேட் பண்ணும்போது இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் டு யூ. ஸோ இந்த கேட்டகரி வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டோனார் பேர் மெத்தடுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ அடுத்த கேட்டகரி வந்து பார்த்தா அப்படின்னா நியூட்ரல் மெத்தடுக்கு. ஓகே. ஸோ இதே மாதிரி வந்துட்டு பார்த்தா அப்படின்னா நியூட்ரல் மெத்தடுக்கு எந்த மாதிரியான கேட்டகரிஸ் நம்ம வச்சுருக்கோம். ஸோ நியூட்ரல் மெத்தடுக்கு சப்போஸ் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா நியூட்ரல் மெத்தடில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஆல் லிகான்ஸ் ஆர் கன்சிடர் அஸ் அ நியூட்ரல் ஒன். ஓகேவா? எல்லா லிகானுமே நம்ம நியூட்ரலாக தான் கன்சிடர் பண்ணுறோம். இங்கே வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை பற்றி நம்ம கேர் பண்ணிக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ ஹைட்ரஜன் which will donate 1 electron. ஸோ குளோரின், bromine, iodine which will donate 1 electron. ஸோ அங்கே என்ன பார்த்தோன்னா குளோரின் அயான், bromine அயான், iodine அயான் which will donate 2 electron. எதனால் அங்கே வந்து அயான்ஸ் இருந்தனால 2 electron. ஸோ இங்கே OH, OR 1 electron, CN 1 electron, CH3, CR3 1 electron. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தா அப்படின்னா இந்த ரெண்டுமே வந்து should be very very important. NO bend shape, NO linear shape. ஓகேவா? அது NO bend ஷேப்பாக இருந்தால் 1 electron, NO வந்து லீனியர் ஷேப்பாக இருந்தால் அது வந்து 3 electrons. ஓகேவா? அக்கார்டிங் டு அந்த 18 எலக்ட்ரான் ஆஸ்பெக்ட் படி இட் மே சேஞ்சஸ். ஓகே. சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தா அப்படின்னா கோபால், PR3, NH3, H2O. ஸோ இது வந்து பார்த்தா அப்படின்னா 2 எலக்ட்ரான்ஸ் வந்து எல்லாமே வந்து 2 எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணுது. அண்டு இதெல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து எப்படின்னா இந்த ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸில் வந்துட்டு ஹைலி டொனேட்டிங் எலக்ட்ரான்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ CNR வந்து பார்த்தா அப்படின்னா 1 எலக்ட்ரான். ஸோ இந்த டபுள் பாண்ட் எஸ் எல்லாம் வந்து 2 எலக்ட்ரான். ஸோ கார்பைன் ரெஸ்பெக்டிவ் எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணுது. நைட்ரின் அங்கே 6 எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணுது. இங்கே வெறும் 3 எலக்ட்ரான்ஸ் தான் டொனேட் பண்ணுது. ஸோ எத்திலின் டயாமின் பைபிரிடின். ஸோ 2 நைட்ரஜன் இருக்கும். ரெண்டுலேயுமே 2 நைட்ரஜன் இருக்கும். ஒரு நைட்ரஜன் 2 எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது. அப்போ 2 நைட்ரஜன் 4 எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணுது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சேம் CH2 பியூட்டாடைன், நீட்டா 3. ஸோ எவ்வளோ நீட்டாக இருக்கோ அவ்வளோ எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணும் இன் நியூட்ரல் பேர் மெத்தடில். ஓகே. ஸோ நீட்டா 5 இருந்தால் 5 எலக்ட்ரான், நீட்டா 6 இருந்தால் 6 எலக்ட்ரான், நீட்டா 7 இருந்தால் 7 எலக்ட்ரான் இன் நியூட்ரல் பேர் மெத்தடில். ஓகே. ஸோ தீஸ் அண்ட் ஆல் பிரிட்ஜிங் லிகான்ஸ். ஸோ CO bridge, hydrogen bridge, halogen bridge, alkyl bridge, alkane bridge, amido bridge, phosphate bridge, alkoxide bridge, they will provide respective electrons to the metals. ஸோ இதையும் நீங்கள் வந்து என்ன அப்படின்னா ஜஸ்ட் கேட்டகரைஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன், ஈஸியாக கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நோட் இட் டவுன். ஸோ இந்த லிகான்ஸை மட்டும்தான் அவங்க வந்து மேக்ஸிமம் நம்ம எக்ஸாமில் வந்து கேட்க போகிறாங்க. ஓகே. ஸோ நவ் we will work out some of the problems and we will close this video. Okay. ஓகே. ஸோ இதுக்கு நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீட்டா அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு நான் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ இது வந்து இந்த சிம்பிளை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீட்டா சிம்பிள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை வந்து என்ன சிம்பிள்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஈட்டா சிம்பிள் அப்படின்னு வந்துட்டு நம்மளுக்கு வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க ஈட்டா சிம்பிள் அப்படின்னு. ஓகேவா? ஸோ இந்த ஈட்டா சிம்பிளை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ஒரு சயின்டிஃபிக் நேம்
ஹாப்டிசிட்டி அப்படின்ட்டு வந்து ஒரு சயின்டிஃபிக் நேமால் வந்து கூப்பிட்றாங்க. ஓகேவா? ஸோ ஹாப்டிசிட்டி அப்படின்னு வந்து சயின்டிஃபிக் நேமால் கூப்பிட்றாங்க. ஸோ இதை வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒன் ஆஃப் த என்னென்னா ஒரு சைக்ளிக் மாலிகூல்ஸ்க்கு மேக்ஸிமம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு சைக்ளிக் மாலிகூல்ஸ்க்கு வந்துட்டு அந்த சைக்ளிக் மாலிகூல் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து என்னென்னா ஒரு சைக்ளோ பென்டாடைன் வந்து எடுத்துப்போம். ஓகேவா? சைக்ளோபென்டாடைன் வந்து எடுத்துப்போம். ஓகே. ஸோ இந்த சைக்ளோபென்டாடைனில் ஒரு சைக்ளிக் மாலிகுல் இது. ஓகேவா? இந்த சைக்ளிக் மாலிகுலில் எவ்வளோ கார்பன் மெட்டலோட அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கான அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தா அப்படின்னா இது எல்லாத்துக்குமே காமனாக சென்ட்ரலில் அட்டாச் ஆகிருக்கும். அப்போ வந்து பார்த்தா அப்படின்னா 5 கார்பன் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ அதனால் அதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா நீட்டா 5ன்னு சொல்லலாம், விச் இஸ் கால்ட் அஸ் அன் ஆப்டிசிட்டி. ஓகேவா? ஓகே, டன். நம்பர் ஆஃப் அதாவது என்ன, ஆப்டிசிட்டி இஸ் நத்திங் பட் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் த லிகான். ஸோ இது எல்லாமே என்னென்னா ஒரு ஆட்டம். கார்பன் அப்படிங்கிறது ஒரு ஆட்டம், இந்த கார்பன் ஒரு ஆட்டம், எல்லாமே வந்து ஒரு ஆட்டம். ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் த லிகான் விச் இஸ் டைரக்ட்லி கோஆர்டினேட் டு த மெட்டல்ஸ். ஓகே. ஸோ அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஹாப்டிசிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே வந்து பார்த்தோன்னா இப்போது இந்த இதுக்கு ஓகே, சப்போஸ் மாலிக்யூல் வந்து இந்த மாதிரி இருக்குன்னு வைங்க. ஓகே. ஸோ அப்போ இப்படி இருக்குன்னு வைங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தோம்னா 1 2 3. ஸோ அப்போ 3 ஆட்டம் தான் டைரக்ட்லி கோஆர்டினேட்டட் வித் மெட்டல். ஸோ அப்போ இது வந்து என்ன அப்படின்னா ஈட்டா 3. ஓகேவா? இது வந்து ஈட்டா 3. ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்னென்னா கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ என்னென்னா த ஆட்டம்ஸ் விச் ஆர் டைரக்ட்லி கோஆர்டினேட் டு த மெட்டல்ஸ் விச் இஸ் கால்ட் அஸ் அன் ஹாப்டிசிட்டி அப்படின்னு வந்து நம்ம சிம்பிளாக சொல்லலாம். ஓகேவா? ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா நீட்டா n which is equal to number of electrons. Okay, so number of electrons. So this is what we need to know. Okay, so next வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் calculationக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு simple and easy things you need to remember which is nothing but டைப்ஸ் ஆஃப் லிகான்ஸ், என்னென்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் லிகான்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீட் டு நோ அபவுட் டைப்ஸ் ஆஃப் லிகான்ஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் லிகான்ஸ், ஸோ வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் லிகான்ஸ் ஆர் அவைலபிள் அப்படின்னு வந்து பார்க்கணும். ஸோ டைப்ஸ் ஆஃப் லிகான்ஸில் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா நம்ம வந்து என்னென்னா நியூட்ரல் பேர் மெத்தட் தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ நியூட்ரல் பேர் மெத்தட்லேயே போனோம் அப்படின்னா தேர் ஆர் மெயின்லி 3 டைப்ஸ் ஆஃப் லிகான்ஸ் ஆர் தேர். த ஃபர்ஸ்ட் டைப் இஸ் L-type ligan. The second type is X-type ligan. Third one is LX-type ligan. Okay, so these are the 3 types of ligands which we need to know. So L-type ligands which will always donate 2 electrons to the metal. Okay, so L-type ligands will always donate 2 electrons to the metal. So X-type ligands always donate 1 electron to the metal. Okay, so LX-type ligands which will என்ன சொல்லலாம், இந்த எல்லையும் எக்ஸையும் நம்ம சேர்த்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீட்டா இதில் வந்து பார்த்தா மேக்ஸிமம் நீட்டாஸ் வரும், நீட்டா என். ஸோ அந்த என் ரெண்டும் வந்து சேர்த்து எழுதுற மாதிரி இருக்கும். ஒரு எப்படின்னா ஸோ ரெண்டுமே வந்து என்னென்னா சேர்த்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் லிகான் விச் வி நீட் டு நோ. ஸோ த நெக்ஸ்ட் திங் இஸ் த calculation which we have certain steps to calculate neutral ligan method. Okay, so first of all நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா neutral ligan method. Okay, neutral ligan method. So we are going to see about neutral ligan method. So the first one என்னன்னா ஸோ ஃபஸ்ட் திங் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஃபஸ்ட் திங் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் திங் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து நம்பர் ஆஃப் டி எலக்ட்ரான்ஸ் இன் ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட். zero oxidation state.
ஓகே. ஸோ அப்போ ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது, எவ்வளோ நம்பர் ஆஃப் டி எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கிறோம். ஸோ செகண்ட் வந்து என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கான்ட்ரிபியூட்டட் பை த ஈச் லிகாண்ட். ஓகே, நம்பர் ஆஃப் electrons contribute to each ligand. ஓகே. ஸோ இதை வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஏன்னா இப்போ நம்ம பார்த்தோன்னா முன்னாடி நான் வந்து கேட்டகரைஸ் பண்ணி தந்ததில்ல, ஒரு நியூட்ரல் மெத்தடுக்கு இந்த லிகாண்ட் இவ்வளோ எலக்ட்ரானை டொனேட் பண்ணணும். ஸோ அதை தான் இங்கே வந்து சொல்கிறாங்க. ஓகே, சம் ஆஃப் த electrons of both metal and ligands to get total valence electron. So total valence electron நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, depending on the charge of the complex we need to add or subtract. Okay, so last one is depending on charge need to add or subtract. Okay, so this will going to happens. So the next one is first example is CrCO6. Okay, so CrCO6. So here in CrCO6 la vandu paatha appadina chromium. So how many d electrons are present in chromium with a zero oxidation state? Scandium, titanium, vanadium, chromium. Okay, so chromium is d4, s2 will become. So appo vandrena மொத்தமா வந்து எவ்வளோனா d6 will be there. Okay, so appo 6 electrons in zero oxidation state la irukum. So next வந்து 6 carbonyl is there. So 6 carbonyl இருக்குது. So நம்ம வந்து already here we have seen 1 carbonyl will donate 2 electrons. அப்போ 6 carbonyl is there. இப்போ வந்து பார்த்தா அப்படின்னா 6 carbonyl is there. அப்போ 6 into 2 which is equal to 12 electrons. Okay, 12 electrons. So we need to, the third step, we need to find the total valence electron by adding them. So add பண்ணா அப்படின்னா 18 electron is there. So இது வந்து என்ன அப்படின்னா total valence electron. Okay, so last step என்ன, depending on the charge need to add or subtract. So here there is no charge. So எதுவும் நம்ம ஆட் பண்ண தேவையில்லை, சப்ஸ்ட்ராக்டும் பண்ண தேவையில்லை. ஓகே. ஸோ another one example, ஈஸியான எக்ஸாம்பிள் நான் வந்து கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க. வெரி ஈஸியான எக்ஸாம்பிளாக தான் இருக்கும். ஸோ நீட்டா 5 C5H5. okay, neta 5 C5H5 FeCO2Cl. okay, FeCO2Cl. So this is nothing but one of the complex. So here iron is there. How many d electron will be available in zero oxidation state means, which is 8 electrons. Okay, so carbonyl we know 2 electrons will donate. So 2 into 2 electrons which is equal to 4 electrons. So chlorine will donate 1 electron. So neta 5, the number n is equal to number of electron donation. So 5 electron it will donate. Okay, so finally we need to add it. So 4 plus 1 5 plus 5 which is equal to 10 plus 18, so which is equal to 18 electron. Okay, so this is how we need to add our molecules. Okay, we can also see some other examples how they are adding it. Okay, okay, so this one is very easiest thing. Third one, Mn CO6 and plus, right? So first of all Mn will donate 7 d electrons. Okay, so 6 carbonyl is there, then 12 electrons, each carbonyl will donate 2 electron. Okay, so add up
add means 12 plus 6 18 plus, okay, 19 electron is there. Okay, the fourth point which I said is, so charge. So here there is a positive charge, so positive charge means we need to subtract one electron. Okay, one positive charge is there, so we need to subtract one electron, so it will be an 18 electron complex. It will be an 18 electron complex, right? So the same thing you need to work out in your home, which I given that. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இதுக்கான ஆன்சர்ஸை நான் வந்து உங்களுக்கு டிக்டேட் பண்ணுறேன். யூ ஜஸ்ட் செக் இட். ஓகே, நீட்டா 5 C5H5 Cr CO3 minus. Okay, the second problem is Fe CO2 CN4 twice. Okay, so third problem is neta 5 C5H5 Fe. Okay, so fourth problem is rhenium CO5 PF3 plus. Okay, so these are the four problems which we need to work out. Okay, these are the four problems which you need to work out, and I will say the answer in next classes. Okay, so if you want, you can note this one also, then find the answer for this also. The fifth problem is rhodium, so N, right? So the same chlorine, and here also chlorine, so here also nitrogen N, so here also nitrogen N, right? So here one ring is there, here also one ring is there, yeah, here also one ring. I think 7 it is coming. Okay, 6 carbon, 1 2 3 4 5, and nitrogen 6. Okay, 1 2 3 4 5 6. Okay, okay, some mistake is there, I think. Anyway, I will just do it. 1 2 3 4 5 6. Okay, you just do it. Next class I will give answer for all these problems. Okay, many many CSIR problem is also there, many kind of CSIR problems also there. ஸோ அதையும் வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு செப்பரேட் கிளாஸஸில் உங்களுக்கு நான் வந்து டீச் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிஎஸ்ஐஆர் ப்ராப்ளம் உங்களுக்கு தரேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிஎஸ்ஐஆர் ப்ராப்ளம், ஸோ இது வந்து என்னென்னா ஜூன் 2015 கேட்ட கொஸ்டின். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஓகே, ஸோ டூ மாலிகுல்ஸை கொடுத்துட்டாங்க, கோபால்ட் CO3 NO. ஓகே, இந்த மாலிகுல்ஸ் அண்ட் நிக்கல் நீட்டா 5 CpNO. ஓகே, ஸோ தீஸ் டூ மாலிகுல்ஸை வந்து அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ரெண்டு மாலிகுல்ஸில் வந்துட்டு NO இருக்குது. ஓகே, NO வந்து பென்ட் ஆர் லீனியர், எந்த ஷேப்பில் இருக்குது, பென்ட் ஷேப்பில் இருக்கா, இல்லை லீனியர் மோடில் இருக்கா, இல்லை பெண்டு, அதோட பைண்டிங் மோடு வந்து பென்ட் பைண்டிங் மோடா, லீனியர் பைண்டிங் மோடா அப்படின்னு நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஸோ ஜஸ்ட் நீங்கள் 18 எலக்ட்ரான் ரூல் தெரிஞ்சால் போதும். ஏன்னா அக்கார்டிங் டு நியூட்ரல் பேர் மெத்தடில் பென்ட் மோடாக இருந்தால் இட் வில் டொனேட் ஹவு மச் எலக்ட்ரான்ஸ், பென்ட் மோடாக இருந்தால் இட் வில் டொனேட் 1 எலக்ட்ரான், அதே லீனியர் மோடாக இருந்தால் இட் வில் டொனேட் 3 எலக்ட்ரான்ஸ். ஸோ அக்கார்டிங் டு தட் நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஸோ this much problems I had given, you just work out it. If you have any doubt, you just ask me in comment section. So thank you for watching this video.
and so again I will see you in another good video. So thank you so much. Bye and take care.